ஏன்னா நாங்களே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். விஜய் ரசிகருங்க. ஆமாம், விஜய் ரசிகராக இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. திடீர்னு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்ச இவர் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒரு விஜய் ரசிகனா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன், வெட்கவும் படுறேன். ஆல்ரெடி நாங்கள் 2021, 24 இந்த எலெக்ஷன்லாம் நாங்கள் சீமானனுக்கு தான் ஓட்டு போட்டோம். சரி, இந்த ஒரு தடவை விஜய் அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டோம். இப்போது அது நான் ஒரு பொய்யா இருக்குமோன்னு நான் நினச்சேங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு சிலர் நினச்சிருப்பாங்க அது பொய் சொல்கிறாரு, சீமான் மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நான் விஜய் ரசிகரா இப்போ நான் வருத்தப்படுறேன், விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கு வருத்தப்படுறேன். நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா சீமான் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவர் தான் மாற்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ திடீர்னு விஜய் வந்ததுமே நான் விஜய் தான் மாற்றுன்னு நினச்சி ஓட்டு போட்டுட்டேன். அது எனக்கு தப்புன்னு தோணுது. அப்படி இருந்த அவரை நீங்க ஆதரிக்காதுன்னு ஒரு கேள்வி. அது ஆதரிக்காதது தப்பு தான். ஒரு பப்ளிக்காக ஆட்சி மாற்றம் வந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். விஜய் ரசிகருங்க. ஆமாம், விஜய் ரசிகராக இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவரோட ஆட்சி மாற்றம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. திடீர்னு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா 2009 நடந்த சம்பவம் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். அது நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்ச இவர் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒரு விஜய் ரசிகனா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன், வெட்கவும் படுறேன். இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. அதனால் இப்போ இவர் மாற்றுன்னு நினச்சோம், கடைசியாக இவர் மக்களுக்கு ஒரு ஏமாற்றாக தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏமாற்றதான் 100% ஏமாற்று தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மக்கள் மாற்றம்னு நினச்சி தான் போட்டாங்க. இவர் இப்படி மக்களை ஏமாத்திட்டாரோன்னு தோணுது எனக்கு. வேற என்ன காரணம்? எதை வச்சு சொல்றீங்க அவர் ஏமாத்திட்டாருன்னு? இப்போது அவரோட திட்டங்கள்லாம் பார்க்க பார்க்க எனக்கு நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்று மாதிரி தெரியுது எனக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் மொத்தம் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. 2 கோடி ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் தரேன், 2500 தரேன்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா வருஷத்துக்கு 5000 கோடி வருது. அப்போ 5 வருஷத்துக்கு 25,000 கோடி வருது. இந்த 25,000 கோடி அவர் எங்கேருந்து எடுப்பார்? இப்போது போக்குவரத்து வந்து பெண்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசம்னு சொல்கிறாரு. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இலவசம்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி போக்குவரத்து துறை வந்து ரொம்ப திவாலாகி கிடக்குது. ஆல்ரெடி நடத்துனருக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கறதுன்னு ஆல்ரெடி போராட்டம் போயிட்டுருக்கு. இப்போ இவர் இருந்தால் எப்படி எடுப்பார்? ஆல்ரெடி நம்மளோட கணக்குப்படி 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இவர் இந்த திட்டத்துக்கெல்லாம் மக்கள்கிட்டேருந்து எப்படி பணத்தை இது பண்ணுவார்? எனக்கு அது ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. நான் ஓட்டு போடும்போது நான் இதெல்லாம் கெஸ் பண்ணாமல் தான் ஓட்டு போட்டோம். ஆனால் இப்போ ஒரு விஜய் ரசிகராக ஏன் ஓட்டு போட்டோன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. விஜய் அவர்களை வாக்கு செலுத்தின்னு சொல்றீங்க, மாற்று எதிர்பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்க. அதே வரிசையில் சீமானும் இருந்தாரு. மாற்று விருப்பம் நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஒரு விஜய் ரசிகர் அவருக்கு கொடுத்துருக்கலாம்ல. கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் தான். ஆல்ரெடி நாங்கள் 2021, 24 இந்த எலெக்ஷன்லாம் நாங்கள் சீமானனுக்கு தான் ஓட்டு போட்டோம். சரி, இந்த ஒரு தடவை விஜய் அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் இவர் இப்படி எங்களை ஏமாத்துவார் நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாங்க. காங்கிரஸ் உடன் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு விஜய் ரசிகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தியை தருதுன்னா? எனக்கு ரொம்ப ரொம்ப அதிருப்தி தருதுங்க. அது எப்படி சொல்கிறது, வார்த்தையால் விளக்க முடியல எங்களால். இப்போ நம்ம அப்பா அம்மா ஒருத்தன் அடிச்சுட்டான், அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுவீங்களா? பேச மாட்டோம், யாராக இருந்தாலும் பேச மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இவர் இன துரோகத்தை செஞ்சுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுதுங்க. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு நடுநிலையாக தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருந்து விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் இது தோணுங்க. இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி வச்சாரு காங்கிரஸ் கூட. இதற்கு முன்னாடி விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் 2 பேரும் பேசியிருக்காங்க. காங்கிரஸை கூட்டணிக்கு அழைக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த விஷயம் வந்து நிஜமாயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த காணொலி நான் கூட சமீப தினத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க. இந்த மாதிரி வந்து தம்பியும் அண்ணனும் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அவர் விஜய் வந்து கேட்டிருக்காரு, அண்ணன் நம்ம காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு சீமான் அண்ணன் இருந்துக்குன்னு இல்லை தம்பி, அப்படி கூட்டணி வைக்கிறது இருந்தால் நம்ம 2 பேர் சேர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ அது நான் ஒரு பொய்யா இருக்குமோன்னு நான் நினைச்சேங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்க அது பொய் சொல்றாரு, சீமான் மாற்றி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே இது பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க எனக்கு. மே 18 வருது. இப்போ அவரோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றது என்னால் யூகிக்கவே முடியல. இப்போ காங்கிரஸ் கூட இருந்துட்டு அவர் எப்படி அதுக்கு ஆதரவாக கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க. அவர் வந்து மக்களை ஏமாத்திட்டாரோன்றது மட்டும்தாங்க எனக்கு தோணுது. ஏமாத்திட்டாருங்க. ஒரு விஜய் ரசிகர் அந்த விஜய் ஏமாத்திட்டாருன்னு சொல்றது எப்படி சரியா வருமா? அது மக்கள் ஏத்துப்பாங்களா? அது இல்லை, அவர் ஏத்துக்கனாலும் இது நிதர்சனமான உண்மை தானேங்க. இது நீங்க வாக்கு செலுத்த முன்னாடி சிந்திச்சுக்கலாம்ல. சீமானவர்கள் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றீங்க. அது சீமான வாக்கு செலுத்தலாம் முன்னாடியே. இப்போ வந்து நீங்க விஜய் வாக்கு செலுத்திட்டு தேர்தல் முடிவுலாம் வந்து சீமானவர்கள் படுதோலை சந்திச்ச பிறகு சொல்றீங்க சீமான் போய் சொல்லிட்டாருன்னு நினைச்சோன்னே. இப்போ எப்படின்னா அது
நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் பாதி பேர் சிந்திக்காம தாங்க ஓட்டு போட்டாங்க. விஜய் நல்லது செய்வாரு, நல்லபடியா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டாங்க. ஆனா இவர் இந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பாருன்ட்டு யாரும் கனவுல கூட எடுத்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. எனக்கு என்ன சொல்றது, வார்த்தையால சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இவரும் துரோகத்தை செஞ்சுட்டாரோ, அதிமுக திமுக மாதிரி இவரும் ஒரு துரோகத்தை நம்ம தமிழ் மக்களுக்கு இழைச்சிட்டாரோன்னு தோணுதுங்க. இழைச்சிட்டாரு. இப்ப தொடர்ந்து சீமான் அவர்கள் தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க. நீங்க ஒரு விஜய் ரசிகரா சீமான் தொடர்ந்து சந்திக்கிற தோல்வியை குறித்து உங்க கருத்து என்னன்னா? ஏன்னா ஒரு கட்சி ஒரு வருஷம் தோக்கலாம், தொடர்ந்து எல்லா எலெக்ஷன் தோத்துட்டே இருக்காங்க, அதனால தனிச்சு நிக்கிறாங்க. இப்போ ஒரு முறை தோல்வியை சந்திச்ச கட்சி அடுத்த முறை நிக்காது, ஏதாச்சும் ஒரு கூட்டணி லாபம் அதுன்னு போயிடும். ஆனா தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறாங்க, ஆனால் தனிச்சே நிக்கிறாங்க. இது என்ன, எப்படி பாக்குறீங்க இதை? நீங்க ஒரு விஜய் ரசிகரா எப்படி பாக்குறீங்க? நான் விஜய் ரசிகரா இப்ப நான் வருத்தப்படுறேன். விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கு வருத்தப்படுறேன். நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா சீமானன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவரு தான் மாற்றுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இப்போ திடீர்னு விஜய் வந்ததுமே நான் விஜய் தான் மாற்றுன்னு நினைச்சு ஓட்டு போட்டுட்டேன். அது எனக்கு தப்புன்னு தோணுது. இப்போ நிறைய பேர் நிறைய தோல்விகள் சந்திச்ச ஒருத்தவங்க தான் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. சீமான் வைக்கிற அரசியல்கள் இயற்கை சார்ந்து மழைக்காக மண்ணுக்காக பேசுறாரு. நீங்க இப்ப சீமான் அவர்கள் வாக்கு செலுத்தின்னு சொல்றீங்க. இதை தேர்தலுக்கு முன்னாடி சிந்திச்சு பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒரு 15 வருஷமா கத்துறாரு. இப்ப விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்கள் அதிகாரம் கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு இந்த சிந்தனை வருதா? எப்படின்னா அது எனக்கு ஆல்ரெடி அந்த சிந்தனை எல்லாம் இருந்ததுங்க. சிந்தனை இருந்தும் சரி விஜய் வந்தா ஒரு மாற்று, இவர் அண்ணன் சொல்லிட்டு செய்யறாரு. அண்ணன் இப்போ விஜய் வந்தாருன்னா சரி சொல்லாம ஒரு சில நல்ல திட்டங்கள்லாம் விஜய் வந்தா மாற்றுன்றீங்க. 15 வருஷமா போராடி இருக்காரு, அவரு பண்ணாத மாற்றாங்க இவர் பண்ண போறாரு. அதுதான் அப்படிதான் நினைச்சிட்டேங்க. இப்போ அவர் சொல்லி பண்றாரு, இவர் அண்ணன் சொல்லாம வந்து பண்ணுவாரு, ஒரு சில மாற்றம் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அவர் முதல் ஏமாற்றமே காங்கிரஸோட கூட்டணி வச்சது பெருத்த ஏமாற்றம் தான். இப்போ இதனால அவருக்கு ஒரு துளி பர்சன்ட் கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை சுத்தமா போயிருச்சுங்க. எந்த அளவுக்கு உங்க நம்பிக்கை உடைஞ்சிருக்கணும்? விஜய் மேல இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கு? எங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை உடைஞ்சிருக்கு அப்படின்னா, எங்களுக்கு சொல்ல முடியாத வழி. இப்போ அதான் சொல்றேனே, ஒரு இனத்தை கொன்னு குவிச்சவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டாரே அண்ணன் அப்படின்ற ஒரு பெருத்த வலி ஏமாற்றம் ரொம்ப இருக்குங்க எங்களுக்கு. ஒரு விஜய் ரசிகரா நான் வெக்கப்பட்டு தலை வணங்குறேங்க. தெரிஞ்சிருந்து கூட வருஷம் மே 18 இணைய எழுச்சி மாநாடு சீமான் நாம் தலை வச்சு முன்னெடுக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் பேசுறாங்க. அப்படி இருந்த அவரை நீங்க ஆதரிக்காதுன்னு ஒரு கேள்வி. அது ஆதரிக்காதது தப்பு தான். இந்த எலெக்ஷன்ல ஆதரிக்காதது ரொம்ப தப்பு தான். அதுதான் சொல்றேனேங்க, இவர் வருவாரு, இவர் பெரும்பான்மை நிரூபிச்சு இவர் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எல்லாம் நல்லது செய்வாருன்னு தான் நினைச்சோம். ஆனா இவர் எடுத்த அடியிலே அவரோட ஆட்சியை தக்க வைக்கணுன்றதுக்காக காங்கிரஸோட கூட்டணி போனது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குதுங்க. இதுல பொதுநலம்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க. அது பொதுநலமா தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. இது யோசிச்சு பார்க்க தான் தெரியுது, இது சுயநலம் அப்படின்னு தெரியுதுங்க. ஒரு விஜய் ரசிகர் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் இருப்பாங்களா, விஜய் டிவிக்கு வாக்கு செலுத்தினவங்க, அவங்க பார்வையில அந்த கூட்டணி வச்சிருக்க அந்த இதை பத்தி என்ன மாதிரி கருத்துல பேசிக்கிறாங்க? இல்ல அவங்களும் அதே அதிருப்தி தானா இல்ல பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்களா? எப்படி? ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் நம்ம என்னதான் சொன்னாலுமே வந்து விஜய் அண்ணன் என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அதுல 100ல ஒரு 10% மட்டும் என்ன மாதிரி வருந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்கங்க. மறுபடியும் அவங்க தமிழ் தேசியம் பக்கம் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? விஜய் அண்ணன் எவ்வளவுதான் பண்ணாலும், அவர் தப்பான வேலையை பண்ணாலும் முட்டு கொடுக்குறவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாதுங்க.